Realme UI வருதுன்னு சொல்லி ரொம்ப நாளா Realme சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலா சில ஃபோன்ஸ்க்கு Realme UI அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோல Realme UI பார்க்க எப்படி இருக்கு, இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, பேசிக்கா Realme UI பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், subscribe, bell icons அதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ Realme UIயோட ஒரு மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ க்ளீனாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறது தான். ப்ளஸ் நிறைய விஷயம் அப்படியே ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர் ஓஎஸ்லேருந்து கொஞ்சம் நிறையவே மாற்றிருக்காங்க. இங்கே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும். ஐகான்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, பட் அந்த ஓவரால் டிசைன் வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்குது. ஸோ இப்போ Realme UI ColorOS 7 மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல இந்த ஓவர்லேப் தெரியும். இப்போ செட்டிங்ஸ் மெனு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த டாகிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஷேப் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்குது. Realme UI Android 10 பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் Android 10 ஃபீச்சர்ஸும் இங்கே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சிஸ்டம் வைட் டார்க் மோட் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சில ஆப்ஸில் டார்க் மோட் சப்போர்ட் இல்லாட்டி கூட நம்ம டார்க் மோட் ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இங்கே Realme XTயோட AMOLED டிஸ்பிளேல இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ AMOLED பற்றி பேசையில் AMOLED பேனல்ஸ் இருக்கிற ஃபோன்ஸில் ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே அந்த கிளாக் ஃபேஸஸை கஸ்டமைஸ் பண்ணலாம், ப்ளஸ் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு பர்சனல் டச்சுக்காக ஒரு ஃப்ரேஸ் கூட செட் பண்ணிக்கலாம். இது நம்ம MIUI 11ல் பார்த்த அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் தான். இங்கே இந்த ஆம்பியன்ட் டிஸ்பிளேயை நம்ம ஸ்கெட்யூலும் பண்ண முடியும். ஒரு நேரத்தில் ஆரம்பித்து ஒரு நேரத்தில் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இப்போ வேணும்னா நைட் வந்து நீங்கள் தூங்கையில் இப்போ பெட்டு பக்கத்தில் ஃபோனை வச்சுருக்கையில் அந்த நேரத்தில் ஒரு ஆல்வேஸ் ஆன் கிளாக் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஸ்பிளே பற்றி பேசையில் இங்கே இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னா ரியல்மியோட ஸ்க்ரீன் லைட் எஃபெக்ட்ஸ். இது வந்து இப்போ நம்ம சாம்சங்கில் பார்த்த எட்ஜ் லைட்டிங், இப்போ OnePlusலையும் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர். ஸோ எப்போ ஒரு காலோ நோட்டிஃபிகேஷனும் வந்தாலோ இந்த எட்ஜஸ் வந்து ஒரு கலரில் வந்து க்ளோ ஆகும். ஸோ பார்க்க நல்லா இருக்கும், ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் எல்இடி நிறைய ஃபோன்ஸில் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் இது ஒரு எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, பட் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, லாக் ஸ்க்ரீனும் கஸ்டமைசபிளாக ஆக்கியிருக்காங்க. Realme UIயில் நிறைய தீமிங் ஆப்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வால்பேப்பர்லேருந்து ஐகான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். தீம் ஸ்டோரில் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. சில இந்தியா சென்ட்ரிக் வால்பேப்பர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டைனாமிக் வால்பேப்பர்ஸ் கூட இருக்குது. ஸோ இப்போது டைம்க்கு ஏற்ற மாதிரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டைம்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மாறுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐகான்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் Realme UIயில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஐகானோட ஷேப் சைஸ்லேருந்து, அந்த பேக்ரவுண்ட் சைஸ்லேருந்து, அந்த அதுக்குள்ளே உள்ள இமேஜோட சைஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே இதில் மாற்றலாம். இது போக ஐகான் பேக் சப்போர்ட்டும் இருக்குது. இதெல்லாம் புதுசு கிடையாது. ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம கஸ்டம் லான்ச்சர்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ லான்ச்சர் மாதிரி லான்ச்சர்ஸில் பார்த்துருக்கோம். பட் டிஃபால்ட்டாக யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ இங்கே பார்க்குற சேஞ்சஸ் எல்லாமே விஷுவல் மட்டும் கிடையாது. இங்கே பேக் எண்ட்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஃப்ளூயிடாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. Realme இதை அவங்களோட குவாண்டம் அனிமேஷன் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்களோட டிரான்சிஷன்ஸை இன்னும் ஸ்மூத் ஆக்கியிருக்காங்க. ஸோ ஒரு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாமா, ரியலாக ஸ்பீட் கெயின்ஸ் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பீட் டெஸ்ட் Realme UI vs ColorOS பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ எனிவே, இப்போ சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா சில ஆப்ஸ்க்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஸோட டிசைனை. இங்கே ரொம்ப மேஜர் சேஞ்சஸ்லாம் கிடையாது. இப்போ டயலர் ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில விஷயங்களை அப்படி லைட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. கால்குலேட்டர் ஆப்புக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குது. இப்போது அதை ஃப்ளோட்டிங் ஆப்பாக யூஸ் பண்ணலாம், நம்ம ColorOS 7ல் பார்த்த மாதிரி தான். இப்போது மற்றபடி வேறு எந்த ஆப்ஸ்க்கெலாம் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா கேம் ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு புது அனிமேஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸும் அதில் மாற்றிருக்காங்க. இப்போ Realme UIயில் வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியும் சிஸ்டமோட சவுண்ட்ஸோட. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேம் பிளே விளையாடுறத ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆடியோவோட சேர்த்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அது போக இன்னொரு Android 10 ஃபீச்சர் டிஜிட்டல் வெல்பீயிங்கும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் மோடும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் மோட் பேசிக்காக OnePlusோட ஜென் மோட் மாதிரி, பட் அந்தளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான மோட் கிடையாது. ஸோ பேசிக்காக எந்த ஆப்ஸ் எல்லாம் மியூட் பண்ணணும், எந்த ஆப்ஸ்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் மியூட் பண்ணணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற ஃபோக்கஸ் மோடை ஆஃப் பண்ணிக்கலாம்.
வைண்ட் டவுனும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டு நாட் டிஸ்டர்ப் ஆன் பண்ணிவிட்டு ஃபோனோட டிஸ்பிளேயை கிரே ஸ்கேல், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடும். ஸோ நம்ம எந்திரிக்கிற டைமை பேஸ் பண்ணி வைண்ட் டவுனாக ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பேரண்டல் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸும் நிறைய இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கிட்ஸோட நீங்கள் ஃபோனை ஷேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் யூனிக்கான ரியல்மி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் இயர்ஃபோன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணையில் நீங்கள் இப்போ ரியல்மி பட்ஜார் மாதிரி ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வயர்ட் ஹெட்செட்டும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணால் மியூசிக் வந்து ரெண்டுத்துலேயும் ஒரே மியூசிக் வந்து அவுட்புட் ஆகும். ஸோ 2 பேர் ஒரே நேரத்தில் அதை யூஸ் பண்ணி மியூசிக் கேட்கலாம், ஒரே மியூசிக்கை கேட்கலாம், ஒரே இயர்ஃபோன்ஸை வந்து ஷேர் பண்ண தேவையில்லை. கால்ஸ் வரையில் அது ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்க்கு டைரெக்டாக போயிடும். அடுத்து OSIE விஷன் எஃபெக்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரியல்மி இதை யூஸ் இதை வச்சு வீடியோஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதில் கலர்ஸ் பாப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது இந்த 3 ஆப்ஸில் தான் ஒர்க் ஆகும். இந்த டிசைன் சேஞ்சஸ், இந்த ஃபீச்சர் சேஞ்சஸ் போக இன்னும் கொஞ்சம் யூசபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. Realme UI வந்து சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த பேட்டர்ன், பின் அண்ட் லாக், இதோட பொசிஷனிங் மாற்றிருக்காங்க. குவிக் டாகல் ஐகான்ஸ் இன்னும் ஈஸியாக இருக்குது ரீச் பண்ணுறதுக்கு. சாம்சங்கோட One UIயில் நம்ம பார்த்த மாதிரி ரியல்மியோட ஸ்மார்ட் பாரும் வந்து இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளிக் பண்ணுற ஆப்ஷன் ஈஸியாக இருக்குது. இந்த 3 ஃபிங்கர் ஜெஸ்டர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்க்கு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணி டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் பார்ஷியல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்க முடியும். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இப்போ ஃபைனலாக செக்யூரிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து இது ஆண்ட்ராய்ட் 10ஓட ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில பெர்மிஷன்ஸ் வந்து இப்போ அந்த ஆப் ரன் ஆகையில் மட்டும் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது போக ரியல்மி அவங்களோட சொந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளோட பர்சனல் இன்ஃபோ, கால் ஹிஸ்ட்ரி, கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ் இதெல்லாம் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரியல்மியோட பேமெண்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், இது வந்து டிஜிட்டல் வாலெட்ஸ், இந்த பேடிஎம், ஃபோன்பே இது கூடலாம் ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் வந்து ரியல்மி யூஐயில் உள்ள டாப் ஃபீச்சர்ஸ். இது போக ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ். இப்போ வால்யூம் ஸ்லைடர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது, கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங்க்கு புது அனிமேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ் அண்ட் லாக் ஐகான், லாக் ஸ்க்ரீனில் உள்ளது இதை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்ஃபேஸை கொஞ்சம் க்ளீன் ஆக்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரியல்மி யூஐயில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டியூவல் இயர்ஃபோன்ஸ் ஃபீச்சர். கண்டிப்பாக இது வெளியில் போகையில் நான் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இது எப்படி இந்த அப்டேட் உங்கள் ஃபோனுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா OTA தான், ரெகுலரான OTA. இது ஒரு ஸ்டேஜ் ரோல் அவுட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் டிவைஸ்க்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் டைம் லைன். அடுத்த ஒரு சில மாதத்தில் கிட்டத்தட்ட எல்லா ரியல்மி ஃபோன்ஸ்க்குமே இது வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனிவே இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரியல்மி UI பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதோட அதிகமாக வேறு ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.